மகா சிவராத்திரி மாபெரும் சிறப்பு நிகழ்வுகள். டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கௌகி, ஈர்க்கும் மனம் இணையும் சுவை அண்ட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். பவர்ட் பை தன்வி போட்டே, குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். மயில் மார்க் சம்பாரவை, கோவையின் அடையாளம் மயில் மார்க் சம்பாரவை. ராஜ் ஹியரிங் சென்டர், பிரீமியம் பீப்புள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ். பொதுவா இந்த ஈசனை வழிபாடு பண்றவங்களுக்கு தெரியும், முதல்ல ஈசனை நோக்கி சாதாரணமா ஒரு கோரிக்கைக்காக வழிபாடு பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஈசன் மேல அந்த அளவுக்கு பாசம் வந்துச்சு நம்மளுக்கு அப்படின்னே தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு நம்ம ஈசனோட ஒன்றிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமா தான் பல பேர் பல பாடல்கள் பாராயணம் பண்ணியிருக்காங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிர் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. இப்படி பலவாரா பாடியிருக்காங்க இல்லையா? அதாவது ஈச அவ்வளோ அழகா சுந்தரேச பெருமாள். முருகன் அப்படின்னா அழகு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முருகனுக்கு எங்க இருந்து அழகு வந்துச்சு? அவன் சக்தியினோட சொரூபம் இல்லையே. அவன் யாரோட சொரூபம்? ஈசனோட சொரூபம். சட்டியில இருந்து குடுவைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக ஈசன் அத்துணை அழகையும் மறைச்சி சாம்பல் போட்டு ருத்ராட்ச மாலை அணிந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துறான். ஆனா நம்ம யாருமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறதே இல்லை. பட்டினத்தார் ரொம்ப அழகா ஒரு பாடல் சொல்லியிருப்பார். அதாவது, மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டார். சுமந்து வந்த சுற்றமும் சுடலையோடு திரும்பி விட்டார். இப்போது உனக்கு பேர் எங்கே? பெருத்த தனம் எங்கே? ஊர் எங்கே? உறவு எங்கே? நீ எரிந்து விட்ட சாம்பல் இருந்த போதும் சிம்மாசனம், இறந்த பிறகும் உனக்கு ஒரு மேடையா? முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாவார் அப்படின்ற தாத்பரியம் தான் ஈசன் பாருங்க உடம்பெல்லாம் விபூதி தெரிச்சிருக்குது. நம்ம ஒவ்வொரு முறையும் விபூதி வைக்கும் போது இதுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நல்லவங்களா வாழணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும். ஐயா, என்னால 4 பேருக்கு உதவி பண்ண முடியல, காரணம் இது கலிகாலம். நான் உதவின்னு பண்ண போய் எனக்கு உபத்திரமா முடியுது. சந்தோஷம். யாரையும் கெடுக்காம, யாருக்கும் துரோகம் நினைக்காம, யாரையும் வருத்தப்படாம, அவங்கள வருத்தப்படுத்தாம நம்ம வாழறதே அதி அற்புதமான அதி உன்னதமான வாழ்க்கை இல்லையா? நம்மள எத்தனை பேர் வாழறோம்? ஆக இன்றைய தினம் இது எதுக்கு சொல்ற அப்படின்னா, இன்றைய தினத்திலிருந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். மகா சிவராத்திரி தினம் ஈச முன்ன சத்தியமிட்டு நம்ம இனிமேல் பட்டு நல்லவங்களா வாழலாம். ஏமா, நாங்க இது வரைக்கும் நல்லவங்களா தாமா வாழ்ந்தோம். உண்மைதாமா, நம்ம நல்லவங்களா தான் வாழ்ந்தோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ, அறிஞ்சோ அறியாமையோ, புரிஞ்சோ புரியாமையோ நம்ம சில பல தப்புக்கள் அப்படின்றது செய்யதானே செஞ்சிருப்போம். ஆக இன்றைய தினத்திலிருந்து ஒரு யோக்கியமான ஒரு உன்னதமான இறையாற்றலோட கூடிய வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, முடிவெடுத்துட்டு நம்ம தலைப்புக்குள்ள போலாம். இப்பதான் தலைப்புக்குள்ளேயே போறீங்களாமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. உண்மைதான். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் மகா சிவராத்திரி தினம் இன்றைய தினம் நல்ல தூக்கத்தோடவே நம்ம பாத்தீங்கன்னா இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருப்போம். ஆக நமக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை திருப்திப்படுத்தக்கூடிய, நம்மளுக்கு உற்சாகம் பெறக்கூடிய சில பல கதைகளை நம்ம பார்க்கலாம். எதுக்கு சொன்னேன்? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஈசன் கிட்ட நிறைய பேர் நிறைய வாங்கியிருக்காங்க. உலகத்துல உள்ள அத்துணை பேரும் ஈசன் கிட்ட எத்தனையோ வாங்கியிருக்காங்க. ஈசன் கிட்ட வரம் வாங்காதவங்க யாருமே கிடையாதுன்னலாம். தேவர்கள் 33 கோடி தேவர்களும் ஈசனை வழிபாடு பண்ணவங்க தான். உலகத்துல இருக்க அத்துணை ஜீவன்களும் ஈசனை வழிபாடு பண்ணவங்க தான். கிரகங்கள் அத்துணை பேரும் ஈசனை வழிபாடு பண்ணி கிரகங்கள், நவகிரகங்கள் அப்படின்ற பதவியை பெற்றவங்க தான். சரி, அந்த மாதிரி பாருங்க, ஈசனை பத்தி ஒரு கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். குருஷேத்திர போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்தது. கௌரவர்கள் அப்படின்னா 100 பேர், துரியோதனன் உள்பட அவனோட தம்பிகளையும் சேர்த்து 100 பேர் இல்லைங்களா? இப்ப கௌரவர்கள்ல தாய் யாரு அப்படின்னா காந்தாரி. திருதராஷ்டிரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு கண்ணு தெரியறது இல்லை. அதனால அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனைவியை கட்டுறாங்க. அந்த மனைவியே பீஷ்வர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேடி தேடி கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வம்சத்தை ஆள்றதுக்கு மன்னர்கள் வேணும் அப்படின்னு தேடும் போதுதான் காந்தாரியை பத்தி கேள்விப்படுவாங்க. என்ன கேள்விப்படுறாங்க காந்தாரியை பத்தி? காந்தாரி ஸ்வயம் ஈசனோட சிறந்த பக்தை, நல்ல பதிவிரதை. அவ ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு. அதுக்கும் மேல ஈசனை வேண்டி வேண்டி ஈசன் கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கியிருக்கா. என்ன வரம் வாங்கியிருக்கா? 100 புதல்வர்களை பெறுவார் அப்படின்ற வரம் வாங்கியிருக்கா. அதனால காந்தாரியை கட்டுறாங்க. இது ஈசன் கிட்ட காந்தாரி எப்படி வரம் வாங்கினா? ஈசன்
ஒரு நாள் என்ன பண்றாரு, காந்தாரியினோட பூஜைக்கு மிச்சி காந்தாரியினோட முன்னாடி வந்து நிக்கிறார், மகிழ்ந்து வந்து நிக்கிறார். மகளே உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்றார். நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம், எனக்கு 10 ஜாக்குவார் காரு, ஸ்விஸ் பேங்க்ல 1000 கோடி சொத்து, இதெல்லாம் கேட்டிருப்போம். ஆனா காந்தாரி உண்மையான சிவனடியார்கள் எதுவும் கேட்கறது இல்லை, எனக்கு நீ மட்டும் கூட இருந்தா போதும் அப்படின்னு தான் கேட்பான். அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணனை கேட்டான், கிருஷ்ணா நீ மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னால கிருஷ்ணன் சொன்னான், நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னா, நீ ஆயுதம் ஏந்தல்னா கூட பரவாயில்ல, கடவுளனோட தொட மட்டும் இருந்தா எனக்கு போதும் இந்த பூ உலகில் வாழ அப்படின்னா பார்த்தீங்களா. அதே மாதிரி காந்தாரியும் சொல்றா, எதுவுமே கேட்கல அவ, நீ கேளு கேளுன்னு திருப்பி திருப்பி ஈசன் கேட்கிறாரு. அவ எதுவுமே கேட்கல, சந்தோஷப்பட்டு அப்படியே பூரிச்சு போய் ஈசனை பார்த்து நிக்கிறா. அப்ப ஈசனா என்ன பண்றாரு, 100 புதல்வர்களை உனக்கு வரமா கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. சந்தோஷப்பட்டு அந்த ஒரு க்ஷணம் நினைக்கிறா, 100 புதல்வர்கள் தானா, புதல்வி இல்லையா, ஒரு க்ஷணம் நினைக்கிறா. அந்த ஒரு க்ஷணம் நினைச்சதை ஈசன் புரிஞ்சுக்கினா அந்தரியாமி. அவன் என்ன பண்றா, 101ஆவதா உனக்கு ஒரு புதல்வியும் பிறப்பா அப்படின்ற. அவ தான் தூஷலை. தூஷலையும் தூஷலையினோட கணவனோட பங்கும் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல ஒரு பெரும் பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இங்க என்ன புரியுது, ஈசன் அவ கேட்கவே இல்லை, என்ன வேணுமோ கொடுத்தான். அதுக்கும் மேல மனசுல ஒரு க்ஷணம் அவ நினைச்சா, பையன்தானா அப்படின்னு. ஆக கேட்க மறந்ததையும் கேட்க நினைச்சதையும் கொடுத்தான் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி ஆச்சுங்களா. சரி, இந்த கதையை அப்படியே விட்டுடலாம். இன்னொரு கதை, அது என்ன அப்படின்னா, இந்த மகாபாரத போர்ல வந்து பாருங்க, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யார் ஜெயிக்கிறது, எப்படி நம்ம வந்து ஜெயிக்கிறது அப்படின்னா, ஒரு பக்கம் கௌரவர்களுக்கு கிருஷ்ணரோட மொத்த படையும் இருக்கிறதுலே வந்து பாருங்க, கிருஷ்ணரோட படை தான் ரொம்ப பெருசு அப்படிம்பாங்க. மொத்த படையும் கிருஷ்ணர் தான் அவங்க கூட இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மட்டும் அர்ஜுனனோட இருக்கார். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த போர்ல நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈசனை நோக்கி நீ போய் தவம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்றாரு அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல போய் தவம் இருக்கிறான். ரொம்ப நாள் தவம் இருக்கிறான். தினம் தினம் சிவபூஜை செய்யறான். சிவ 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 சிவன்ற நாமத்தையே உச்சரிச்சுட்டு இருக்கான் சதா சர்வ காலம். காலங்கள் ஓடியது. ஒரு நாள் என்ன ஆகுது, அர்ஜுனன் தவத்துல இருந்து விழிக்கிறான். விழிக்கும் போது அவனுக்கு நிறைய பசி, ரொம்ப பசி. அப்ப என்ன பண்றான், போய் குளிச்சுட்டு வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு தேடும் போது ஒரு பெரிய காட்டு பன்றியை பார்க்கறான். பார்த்த உடனே என்ன பண்றான், வில்லை எடுக்கிறான், அம்பை எய்துறான். வில்லுக்கு விஜயன் இல்லையா, வில்லுக்கு விஜயன் மட்டும் இல்ல, வில்லுக்கு கர்ணனும் இருந்தா, வில்லுக்கு ஏகலைவனும் இருந்தா. ஆனா அர்ஜுனனோட அலாதி ஒரு பெருந்தன்மை, என்ன கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொன்ன சரி அப்படின்னுடுவான். கிருஷ்ணர் வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமா, கிருஷ்ணர் மயில் பறக்குதுன்னா ஆமா கிருஷ்ணா அப்படிம்பாங்க. கிருஷ்ணர் அங்க பாரு கழுகு பறக்குதுன்னா ஒரே பறவையை பார்த்து கிருஷ்ணர் பலவாரா சொல்லுவாரு, அத்துணையும் ஆமா ஆமான்னுவான். காரணம் என்ன அப்படின்னா அத்துணை பக்தி. அவனோட அதீத பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வில்லுக்கு விஜயன் அப்படின்ற பேர் அவனுக்கு வந்தது காரணம். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. சரி, அப்படிப்பட்ட வில்லுக்கு விஜயன் என்ன பண்ணா, ஒரு அம்பு எடுக்கிறான், அந்த காட்டு பன்றியை கொல்றான். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பன்றி வீர்னு கத்துட்டு கீழே விழுது. இன்னொரு அம்பு வந்து அந்த பன்றி மேல விழுது. விழுந்த உடனே நிறைய ஒரு 20-25 மனுஷங்க வந்து ஸ்பீடா வந்து அந்த பன்றியை எடுக்கிறாங்க. அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான், என்ன நீங்க யாரு அப்படின்றான். இந்த காட்டுவாசிகள் அப்படின்ற, காட்டு ராஜா கூட வந்திருக்கோம், காட்டுவாசிகள், எங்க ராஜா தான் இந்த பன்றியை கொன்றாரு அப்படின்றான். உடனே அர்ஜுனன் என்னன்றான், இல்ல இல்ல இந்த இந்த அம்பு தான் முதல்ல வந்துச்சு, நான் தான் கொன்றேன் அப்படின்ற. அதுக்குள்ள வாக்குவாதம் முத்துது. அதுக்குள்ள பாருங்க ஒரு தேர்ல இருந்து ஒரு மன்னன் வரான். அந்த மன்னனை பார்க்கும்போது அத்துணை அழகு. அர்ஜுனன் மெய்மறந்து அந்த மன்னனை 2 நிமிஷம் பார்க்கறான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காட்டு ராஜாக்கான எந்த அம்சமும் அந்த மன்னன் முகத்துல இல்ல. அத்துணை அழகா இருக்காரு. செதுக்கி வச்ச சிற்பம் போல அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்திய ஒரு மனுஷனா இருக்காரு. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்துல 3 பேர் தான் அத்துணை சாமுத்திரிகா லட்சணங்களும் பொருந்தியவங்களாம். யாரு அப்படின்னா, அது முதல்ல சுயம் கிருஷ்ண பரமாத்மாவே, 2வது அர்ஜுனன் தேவேந்திரனின் மகன், அதனால அர்ஜுனன் அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவன். 3வது யாரு அப்படின்னா, அர்ஜுனனின் மகனான அரவான். அர்ஜுனனுக்கும் நாககன்னிகைக்கும் பிறந்த அரவான் தான் அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவன். ஆக அர்ஜுனன் பார்க்கறான், இத்துணை அழகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெய்மறந்து பார்க்கறான். பார்த்த உடனே அந்த மன்னன் என்ன சொல்றாரு, நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து என்னோட ஆட்சிக்கு உட்பட்டிருக்க காடு, இங்க நீ வந்து தவம் பண்ற, நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான், பாண்டு புதல்வன் அர்ஜுனன் அப்படின்றான். அப்ப அந்த மன்னனுக்கு என்ன கௌரவம் உனக்கு, என்ன ஒரு ஆணவம், பாண்டு புதல்வன் அப்படின்னு ரொம்ப ஆணவமா சொல்றியே அப்படின்றாரு. அர்ஜுனன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான், அதாவது ஒரு க்ஷணம் யோசிக்கிறான். இத்துணை தெளிவு, இத்துணை ஞானம், நான் கமண்ட அதாவது அதிகாரத்தோட ஆணவத்தோட சொன்னேன், ஒரு க்ஷணத்துல இந்த மனுஷன் புரிஞ்சுக்கினாரே, யார் இவரு. அதையும் மீறி மனுஷ புத்தி இல்லையா, சண்டை போடுது. இல்ல நான் தான் கொன்றேன், நான் தான் கொன்றேன். அந்த வாக்குவாதம் முத்த
ஈசன் அதாவது அந்த வேடுவ ரூபத்துல காட்டு மன்னனா வந்தாரு பாத்தீங்களா, அவர் யாரு அப்படின்னா பரமேஸ்வரன். அவர் என்ன பண்றாரு, அர்ஜுனன் கிட்ட சரி வா நம்ம சண்டை போடலாம், யாரு வந்து யுத்தத்துல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பன்றி அப்படின்னு ஒரு பன்றிக்காக சண்டை போடுறாரு. ஈசனை பத்தி சொல்லணும்னா அப்படிதான். அதாவது பிட்டுக்காக மண் சுமந்தவர், பிள்ளைக்கறி வேணும் அப்படின்னு சிறு தொண்டான் கிட்ட கேட்டவர், பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்த பின்னாடியும் தலைக்கறி எங்க அப்படின்னு கேட்டவர், திருமண கோலத்துல இருந்த ஒரு பொண்ணை உன்னோட ஜடையமுத்தும் எனக்கு வந்து வெட்டி காணிக்கையா கொடு அப்படின்னு கேட்டவர். இப்படி ஈசனை பத்தி சொல்லணும்னா அதுக்குதான் வந்து பாருங்க, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு பாடுறாங்க. பித்தா அப்படின்னா பைத்தியக்காரா அப்படின்றது. ஈசனோட சிவனடியார்கள் மட்டும்தான் வந்து பாருங்க சிவனை பல்வாரா திட்டுவாங்க. அத்துணை அன்பு அப்படின்னு சொல்லலாம், அத்துணை அன்பு ஈசன் மேல. சரி, இப்ப அவங்க வந்து கேட்கிறாரு, சண்டை போடுறாங்க, 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஒரு ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அர்ஜுனன் கதத்தினால ஈசனை வந்து அடிக்கிறான், இந்த தோல் சட்டையில ஓங்கி அடிக்கிறான். எல்லா உயிர்களும் ஸ்தம்பிச்சு நிக்குது. அதுக்கப்புறம் ஒரு க்ஷணம் ஸ்தம்பிச்சு நிக்குது. அதுக்கப்புறம் கத்தியால கீறா, ரத்தம் வருது. அப்ப அவரோட சுய உருவத்தை காமிக்கிறாரு ஈசன். அப்ப ஈசன் வந்து நிற்கும் போது அர்ஜுனன் ஓன்னு கதறி அழறான், காலில் விழுந்து கண்ணீர் மல்க கெஞ்சி கூத்தாடுறான், என்னை மன்னிச்சிடுங்க, எந்த ஈசனை பார்க்கறதுக்கு நான் தவம் இருந்தனோ அவன் கூட போய் சண்டை போட்டேனே, எப்பேற்பட்ட முட்டாள் நானுன்னு கதறி அழும்போது தேவேந்திரன் வந்துருவான். தேவேந்திரன் வந்த உடனே தேவேந்திரனும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஈசன் கேட்குறாரு, உனக்கு என்ன மகனே வரம் வேணும் அப்படின்னு போது, எனக்கு பாசுபதாஸ்திரம் வேணும், ஆனால் அந்த பாசுபதாஸ்திரம் வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா தெரியல, என்னோட கண்ணுக்கு கடவுள் யாரு மனுஷன் யாருன்னே கண்டுபிடிக்க தெரியல, நான் பாசுபதாஸ்திரத்தை வச்சு என்ன பண்ணுவேன், எனக்கு வேண்டாம், எனக்கு அது தகுதி இல்லை அப்படின்வாரு. அப்போ தேவேந்திரன் இல்லை இல்லை அர்ஜுனனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, அவனுக்கு கொடுங்க அப்படின்பாரு. ஈசன் கேட்பா, அவனே அவனுக்கு தகுதி இல்லைன்றா, நீ குடுன்றி எப்படி அப்படின்னு விளையாட்டா கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த பாசுபதாஸ்திரத்தை கொடுத்துருவார். ஆக இதே மாதிரி அதே காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனும் பாசுபதாஸ்திரத்தை வேண்டி தவம் இருப்பான். ஆனால் அர்ஜுனன் காட்டுல லிங்க ரூபத்தை வச்சு தவம் இருப்பான், வழிபாடு பண்ணுவான். அஸ்வத்தாமன் வந்து பார்த்தீங்கன்னா மனித ரூபம், ஈசனை மனித ரூபத்துல வச்சு வழிபாடு பண்ணுவான். வந்து அர்ஜுனனுக்கு காட்சி கொடுப்பாரு ஈசன். அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த சிவ பூஜையிலையும் லிங்க ரூபத்தை வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நம்ம மனுஷங்க இல்லையா, இந்த கலிகாலத்துல இப்ப சமீபமா என்கிட்ட ஒரு பக்தர், ஒரு அன்பர் வந்து பகிர்ந்தாரு, அம்மா நாங்க வந்து கோயிலுக்கு ஈசனை பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவ பிரசன்னம் கேட்டோம்மா. அப்ப அந்த தேவ பிரசன்னத்துல என்ன வந்துச்சு அப்படின்னா, பூலோகத்துல வாழும் மனுஷங்க இப்பத்திய காலகட்டத்துல ஒரு ஈசனை ஒரு கற்சலையை வந்து செஞ்சு வச்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்றதுக்கான பிராப்தம் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, போங்க அந்த நர்மதை ஆற்று கரையோரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயம்பு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்தை கொண்டு வந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கம்மா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியல, ஏன்னா நான் சிவ வழிபாடு பண்றேன், எங்க வீட்டுல பெரிய ஈசன் இருக்கா, வைத்தீஸ்வரன், தையல் நாயகி இருக்கா, அதனால அவர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க இப்ப வழிபாடு பண்றீங்களே எனக்கு எப்படி அப்படி வந்துச்சு அப்படின்னாரு. அது எனக்கு தெரியல, ஒருவேளை நான் 14 ஜென்மத்துல நான் செஞ்ச ஒரு நல்ல கர்மாக்களோட ஒரு யாச்சகமா ஈசன் எனக்கு வழிபாட்டுக்கு வந்திருக்கானா எனக்கு தெரியல அப்படின்னா, உண்மையா அதுக்கான காரணம் தெரியல. ஆனா நிறைய தெய்வ பிரசன்னத்துல இப்படி சொல்றாங்க. ஆக இந்த கலிகாலத்துல நம்ம சுயம்பு லிங்கத்தை வச்சு வழிபாடு பண்றது விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அர்ஜுனன் அழும்போது ஈசன் சொல்லுவான், உன்னோட பலமும் உன்னோட தைரியமும் உன்னோட பராக்கிரமும் மக்களுக்கு தெரியணும், உன்னோட பராக்கிரமும் தெரியணும் அப்படின்றதுக்காக, உன்னோட புகழ் ஓங்கணும் அப்படின்றதுக்காக நான் உன்கிட்ட அடிபட்டேன் அப்படின்பா. இப்படிப்பட்ட கடவுள் யாராவது இருக்காங்களா? அதனால்தான் ஈசனை அடியவருக்கும் அடியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது ஒரு கதைங்களா? அப்ப அர்ஜுனன் கேட்ட மாத்திரத்துல அடியும் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு அவரு. அதுக்கடுத்து இப்ப வந்து பாருங்க, இப்பத்திய காலகட்டத்துல வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? ஆனா ஈசன் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மதங்க முனிவர் கேட்கறதுக்கு முன்னாடியே பொண்ணையும் பொருளையும் வாரி கொடுத்திருப்பார். அது என்ன கதை அப்படின்னா, ஒரு முறை என்ன ஆகுது, பிரளயம் வரப்போகுது, பிரளயம் வந்துட்டு இருக்கு, பூமி ஃபுல்லும் நீர்னால, அதாவது பூமி முழுவதும் நீர்னால முழுகிறதுக்கு ஆயத்தியம் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதங்க முனிவர் வந்து நிஷ்டையில இருக்காரு, ஈசனை நோக்கி நிஷ்டையில இருக்கும்போது அவருக்கு தவம் புரியறதுக்கு ஒரு சரியான இடம் தெரியல. அப்ப நாரதர்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு தவம் புரியறதுக்கு ஒரு தொந்தரவு இல்லாத இடமா சொல்லு அப்படின்னும் போது நாரதர் என்ன சொல்றாரு,
திருவெண்காடு ஸ்தலத்துக்கு போ, திருவெண்காடு போய் நீ வந்து தியானம் பண்ணு, தவம் பண்ணு அப்படிங்கிறாரு. திருவெண்காடு ஸ்தலம் புதன் ஸ்தலம், இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதாரண்யேஸ்வரர் இருக்காரு, பிரம்ம வித்யாம்பிகை இருக்கா. புதன் ஈசனை வழிபாடு பண்ணி சாப நிவர்த்தி அடைஞ்ச ஸ்தலம். அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஆக அங்கே போயிட்டு அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட தவத்துக்கு மகிழ்ந்து மெச்சி ஈசன் அம்பிகையோட ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுக்கும்போது ஈசன் கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு மகனே அப்படின்னு கேட்கும்போது ஈசனை பார்க்குறான். அத்துணை அழகு. மதங்க முனிவர் ஒரு க்ஷணம் அவரையே லயிச்சு பார்க்குறாரு. அப்படியே திரும்புறாரு. திரும்பினா அம்பிகையை பார்க்குறாரு. அம்பிகை பார்த்தோடனே கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அப்படியே அத்துணை லட்சணமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கு அம்பிகை. அதை பார்த்தோன்னே அவர் மனசுக்குள்ள ஒரு ஆசை, இப்படி ஒரு பொண்ணு நம்மளுக்கு பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு க்ஷணம் ஆசைப்படுறார். அதை ஈசன் புரிஞ்சு என்ன சொல்றாரு, அம்பிகையே உனக்கு பொண்ணா பிறப்பா. அவர் கேட்கவே இல்லை, அவரே சொல்லிடுறார், அம்பிகையே உனக்கு மகளா பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு தத்தாஸ்து அப்படின்னு மறைஞ்சிடுறார். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிரளயம் எல்லாம் முடிஞ்சிருது. உலகம் வந்து திருப்பி ஸ்தம்பிச்சிருந்த உலகம் திரும்பி இயங்க ஆரம்பிக்குது. அப்போ மதங்க முனிவர் சித்கலை அவரோட மனைவியோட ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சிவ வழிபாடு செய்யறது, ஒரு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இப்படி வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் மதங்க முனிவர் காலையில் நீராடணும் அப்படின்னு ஆற்றங்கரைக்கு போகிறாரு. போனால் அங்கே ஒரு அழகான குழந்தை, அப்படி ஒரு அழகு, பேரழகுல ஒரு குழந்தை இருக்கு. கண்ணு மூக்கு வாய் எல்லாம் ரொம்ப லட்சணமா இருக்கு. ரொம்ப லட்சணமா கோவை போன்ற இதழ் இருக்க குழந்தை. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திராட்சைப்பழம் போல இருக்கு. அவ்வளோ அழகான குழந்தையா இருக்கு. ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மரகத பச்சையில் இருக்கு. அந்த மரகத பச்சையில் இருக்க குழந்தைய பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிடுது மதங்க முனிவருக்கு, ஈசன் கொடுத்த வரம் அம்பிகை குழந்தையா இங்கே வந்து பிறந்துட்டா, ஜனிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பால் ஊட்டி சீராட்டி அழகா வளர்க்குறாங்க. அந்த குழந்தை பேரு தான் மாதங்கி, மந்திரினி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ ஆய கலைகள் 64க்கும் அம்பிகை அவ தான். பொதுவாக நம்ம சரஸ்வதியை கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாந்திரீக ரீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதங்கி தாயாரை தான் வழிபாடு பண்ணுவாங்க. உலகத்தில் இருக்க அத்துணை கலைகளுக்கும் தாய் அவ தான். சரஸ்வதி ஒரு வழிபாடு பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு நிதானமாக கொடுக்குறா அப்படின்னா மாதங்கி சட்டுன்னு குடிச்சிடும், சட்டுன்னு கொடுத்துருவா. அதுதான் வந்து பாருங்க நிறைய தாந்திரிகவாதிகள், அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு அவளுக்கு, உச்சிஷ்ட சண்டாலினி அப்படிம்பாங்க. அவளை வழிபாடு பண்ணுறது எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா அந்த தாந்திரிகவாதிகள் காத்துட்டு இருப்பாங்க கிரான காலங்களுக்கும் ஒரு முக்கியமான நாட்களுக்கும். எதுக்கு அப்படின்னா மாதங்கியை வழிபாடு பண்ணுறதுக்கு. மாதங்கி ராஜ மாதங்கியாகவும் வழிபாடு பண்ணலாம், உச்சிஷ்ட சண்டாலினியாகவும் வழிபாடு பண்ணலாம், மந்திரினியாகவும் வழிபாடு பண்ணலாம். ஆக அந்த குழந்தை வந்து பாருங்க பருவ வயசு வருது. அம்பிகையாச்சே ஈசனுக்கு தானே திருமணம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ மதங்க முனிவர் தேவர்கள் கிட்ட போய் கேட்குறாரு, வாங்க நம்ம ஈசனை மாப்பிள்ளை கேட்டு போகலாம் அப்படின்னும் போது அவங்களும் வராங்க. ஈசன் கிட்ட போய் சொல்றாங்க. ஈசனும் சொல்றாரு, நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன், அதே திருவெண்காடு ஸ்தலத்துல நம்ம திருமணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு திருவெண்காடு ஸ்தலத்துக்கு வராரு. அப்ப திருமணம் அதாவது திருமணம் விமர்சையா நடக்க ஆயத்தமாகும் போதே தேவர்கள் கேட்குறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு நீங்க என்ன சீர் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்ப மதங்க முனிவர்கிட்ட என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, நிறைஞ்ச சிவபக்தி மட்டும் தானே இருக்கு. அப்ப மதங்க முனிவர் மனம் வருந்தி நிற்கும் போது ஈசன் சொல்றாரு, பெண் வீட்டார் பெண்ணை, அதாவது ஆசையா வளர்த்த தன்னோட பொண்ணை தன்னோட கண்ணையே என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, சீர் போய் வாங்கலாமா, தப்பு இல்லையா அப்படிம்பார். இங்கே தான் ஈசனோட தயால குணம் அப்படின்றது தெரியுது இல்லைங்களா. அதுக்கும் மேலே தேவர்கள் எள்ளி நகைக்கும் போது ஈசன் என்ன சொல்லுவார், நந்தியம்பெருமாள் கிட்ட சொல்லுவார், கைலாயத்துக்கு போயிட்டு கைலாயத்தில் இருக்க பொண்ணையும் பொருளையும் கொண்டு வா, பொன் வீட்டாருக்கு கொடுத்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிம்பார். இந்த ஒரு மனசு வேற எந்த கடவுளுக்குமே வராது. ஆக இப்போ வந்து பாருங்க, இப்பத்திய காலகட்டத்திலே பொண்ணுங்களுக்கு வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றது அப்படின்றது வந்துடுச்சு. பிற்காலத்துல பொன் வீட்டாருக்கு நம்ம காசு கொடுத்து கல்யாணம் பண்றதும் வரக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்றது தான் அந்த தாத்பரியம் ஈசனோட திருமணம் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாருங்க மதங்க முனிவர் கேட்கவே மாட்டாரு. கேட்காததுக்கு முன்னாடி கொடுத்து பெண் வீட்டாருக்கு பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுப்பார். இதுல ஈசனோட தயால குணம் எங்கேயோ போகுது இல்லைங்களா. சரி, அதுக்கும் மேல இன்னொரு கதையும் சொல்றேன். ஈசன் வந்து எது கேட்டாலும் கொடுப்பான் அப்படின்றது 1000 கதை இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 3-4 கதை உங்களுக்கு வந்து சொல்ல விருப்பப்படுறேன். இன்னொரு கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அகிலலோக ஐயனும் அகிலலோக அன்னையுமான அம்பிகையும் எப்பயுமே கைலாயத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க இல்லையா. முக்கியமான தினங்கள்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் அப்படின்னும் போது இங்க மனுஷால் வர்றதில்ல, கிண்ணரும் கிம்புருடரும் தேவரும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மனுஷர்களும் இருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த மாதிரி வந்து பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் வராங்க. அம்பிகையும் ஈசனையும் 2 பேரும் வீட்டு இருக்கிறாங்க.
ஆக ஈசனையும் அம்பிகையும் ஒரு சேர வலம் வந்து வழிபாடு பண்ணிட்டு போறாங்க. அப்ப ஒரு மகரிஷி வரார். அவர் என்ன பண்றாரு, அம்பிகையும் ஈசனும் கொஞ்சம் வந்து இடைவெளி விட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஈசனை மட்டும் சுத்தி வராரு. அம்பிகையை அப்படியே புறக்கணிச்சுட்டு ஈசனை மட்டும் சுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு போறார். இதை பார்த்த அம்பிகைக்கு அவ வந்து கோவக்காரி. அவளுக்கு திடீர்னு குரோதமும் வந்துடும் இல்லைங்களா? சட்டுன்னு கோவப்படுவா, பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா சாபம் கொடுத்துருவா. அப்படிப்பட்டவ தான் அம்பிகை. ஆக அதே மாதிரி சட்டுன்னு தனியும் தனிஞ்சிடுவா. ஆக அப்ப பாக்குறா, அவளுக்கு கோவம் வருது. இருந்தாலும் ஈசன் கிட்ட கேட்கிறா, ஏன் அவன் அப்படி போறான் அப்படின் போது அவன் அப்படிதான், அவன் ஈசனை மட்டும்தான் கும்பிடணுன்ற மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்கான், ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கான் தேவின்ற. சரி, நம்பிக்கை விட்டுடுறா. இன்னொரு நாளும் வருது. இன்னொரு நாளும் அந்த மகரிஷியை பார்த்த உடனே அம்பிகை என்ன பண்றா, ஈசனோட ரொம்ப இணக்கமா ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இவன் என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அந்த மகரிஷி என்ன பண்றாரு, தனியே சுத்த முடியல, ஈசனை மட்டும் தனியே அவரால் தனிச்சு சுத்த முடியல. அப்ப அவர் ஒரு வண்டுனோட ரூபம் எடுக்கிறாரு. வண்டுனோட ரூபத்தை எடுத்து ஈசன் தலையை மட்டும் 3 சுத்து சுத்திட்டு போறாரு. போகும்போது அம்பிகைக்கு பயங்கர கோபம். ஈசனை கேட்கிறான், இவன் எப்படி என்ன புறம்பா தள்ளி வச்சு உங்களை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு போறான், இது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஈசன் திருப்பி சொல்றாரு, அம்பிகையே தேவி, அவன் மோட்சத்தை விரும்பக்கூடியவன், உலகத்தில் உள்ள போகங்களை விரும்பக்கூடியவன் அல்ல, அவன் மோட்சத்தை விரும்பக்கூடியவன். ஆதலால் என்னை மட்டுமே வழிபாடு பண்றது அப்படின்றத அவன் கொள்கையாவே வச்சுட்டு இருக்கான் அப்படின்னும் போது, ஆனாலும் தேவிக்கு வந்து மனசு சாந்தமடையல. அவ என்ன சொல்றா, அந்த மகரிஷி யாரு அப்படின்னா பிருங்கி மகரிஷி. பிருங்கி மகரிஷி இப்ப நம்ம நிறைய பேர் வந்து பாருங்க ஈசனை மட்டும்தான் கும்பிடுவோம் அப்படின்னும் போது சிலர் வேடிக்கையா கேட்பாங்க, நீ என்ன பிருங்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆக பிருங்கி மகரிஷி போறாரு. அப்ப அம்பிகை வந்து கூப்பிடுறா, ஏ பிருங்கி நில் அப்படின்றா. உடனே பிருங்கி மகரிஷி நிக்கிறாரு. நின்ன பின்னாடி அவ கேட்கிறா, நீ ஈசனை மட்டுமே தான் வணங்குவியா? ஆமா, ஈசனை மட்டும்தான் தாயை வணங்குவேன் அப்படின்னு ஒரு பணிவா சொல்றாரு. அப்ப கேட்கிறா, அப்ப உன் உடம்புல இருக்க ரத்தமும் சதையும் என்னோடைய கூற்றாயிற்றே, உதிரு அப்படின்றா. அவ கோவமா சொல்றா, அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு நினைச்சு சொல்றா. ஆனா பிருங்கி மகரிஷி அது மொத்தத்தையும் உதிர்த்துட்டு எலும்பு கூடு மட்டும் நிக்குது. எலும்பு கூடு தள்ளாடும் போது ஈசன் ஒரு தடியை தூக்கி போடுவாரு. அவரு அந்த பிருங்கி அந்த தடியை பிடிச்சிட்டு அவரோட குடிலுக்கு போயிடுறார். இதை பார்த்த உடனே அம்பிகைக்கு இன்னும் கோவம். அவன் என்னை அவமரியாதைப்படுத்தினா, நான் அகில லோக அன்னை இல்லையா, என்னை அவமரியாதைப்படுத்தினா நீ அவனுக்கு உதவறியே அப்படின்னு சொல்லிட்டு, இனி எனக்கு இந்த கைலாயத்துல என்ன வேலை அப்படின்னு கோச்சிட்டு பூலோகம் போயிடுறா. அங்க பூலோகத்துல என்ன ஆகுது, திடீர்னு கௌதம மகரிஷி அவரு வெளியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்து குடில் கிட்ட வராரு. குடில் கிட்ட வந்து பார்த்தா ரொம்ப நாள் மழை இல்லாம அந்த இடமே மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா வறண்ட பூமியா வனாந்திரமா காட்சி கொடுத்துட்டு இருந்த இடம். அவரு சிவபூஜை செய்யறதுக்கு குளிச்சுட்டு வராரு. நீராடிட்டு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட ஆசிரமம் சுத்தி தாழம்பூ, இருவாட்சி, மல்லிகை, பவழமல்லி இப்படி பல மலர்கள் பூத்து குலுங்குது. அத்துணை வாசம் மிகுந்த மலர்கள் வந்து பூத்து குலுங்குது. அதுக்கும் மேல மா, பலா, வாழை இப்படி பல்வேறு பழங்கள் குலக்குலையா காய்ச்சி தொங்குது. இதை பார்த்த உடனே பச்சை பசேல்னு ஆயிட்டு இருக்கு ஆசிரமம். இதை பார்த்த உடனே கௌதம மகரிஷிக்கு ரொம்ப சந்தேகம், இது நம்ம ஆசிரமம் தானா, நம்ம தனியா மாறி வந்துட்டோமா வேற ஏதாவது இடத்துக்கு அப்படின்னு உள்ள நுழையிறாரு. நுழைஞ்சா ஒரு அழகான பெண் வில்வ மரத்தடியில வீட்டு இருக்கிறா. அதை பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓ அந்த பெண் யாரு, அந்த தேவி யாரு அப்படின்னா அம்பிகை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அம்பிகை கிட்ட கேட்க முடியாது இல்லையா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டா அவ சட்டுன்னு கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாள்னா என்ன பண்றது. உடனே போறாரு, அவளுக்கு தண்ணி கொடுக்குறாரு, அவளுக்கு வந்து பழங்களை கொடுக்குறாரு. அவ எதுவுமே சாப்பிடல, கம்முனே உட்கார்ந்துட்டு இருக்கா. இவரும் பக்கத்துல அமைதியா அவ கூடவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஏறக்குறைய சில மணி நேரங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அம்பிகை பேச ஆரம்பிக்கிறா. ஹே மகனே கௌதம மகரிஷியே, எனக்கு இது வரைக்கும் இந்த பூலோகத்துல யாருமே கடைபிடிக்காத விரதம் ஏதாவது ஒண்ணு இருந்தா சொல்லு, ஈசனோட பரிபூர்ண அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும், நான் என்ன கேட்டாலும் ஈசன் கொடுக்கணும், அந்த மாதிரி விரதம் இருக்கா சொல்லு அப்படின்னும் போது கௌதம மகரிஷி சொல்லுவார், இருக்கு. அது என்ன நோன்பு அப்படின்னா கேதாரேஸ்வர நோன்பு. இப்ப நம்ம எல்லாரும் தீபாவளி அப்ப நோன்பு எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த நோன்பு தான். இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம், கௌரியை மட்டுமே வழிபாடு பண்றோம். ஆனா அதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, கௌரி ஈசனை நோக்கி விரதம் இருந்து ஈசன்கிட்ட வரவாங்க நோன்பு தான். அதை பத்தி பின்னாடி சொல்றேன். அப்ப அதனோட வழிமுறைகளை கௌதம் மகரிஷி சொல்லி கொடுக்கிறாரு. அம்பிகை அதை செய்யறா. அம்பிகை என்ன பண்றா, 21 நாள் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்து தினம்தோறும் ஒரு அதிரசம், ஒரு தேங்காய், ஒரு வாழைப்பழம், ஒரு வெத்தலைப்பாக்கு இதை மட்டும் ஈசனுக்கு நிவேதனம் பண்ணி அதை மட்டுமே உண்டு 21 நாளை வந்து ஈசனோட நாமத்தை ஜபிச்சபடி விரதம் இருக்கா. 21வது நாள் விரதம் முடியுது. ஒரு அமாவாசை தினத்தன்று வந்து பாத்தீங்கன்னா ஈசன் ரிஷப வாகுடத்தை எழுந்தருளி அம்பிகை கிட்ட கேட்கிறா,
அம்மா உனக்கு என்னம்மா வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்னோட அர்த்தாங்கினின்றதுல நான் கேட்கல, நீ என்னோட நிறைஞ்ச பக்தை என்னை மகிழ்விச்ச உன்னோட பூஜையினால உனக்கு என்னம்மா வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அம்பிகை சொல்லுவா, உங்களுக்கு உங்களுக்கு எல்லாரும் எல்லா பக்தர்களும் என்ன மாதிரி மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி என்னையும் மதிக்கணும், அதுக்கு நீங்க ஒரு வரம் கொடுங்க, அப்படி ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறா. ஆனா ஈசனோட தயால மனசு இங்க என்ன அப்படின்னு பாருங்க. எதுக்குமா என்ன மாதிரி மதிக்கணும், என்னல நீ பாதி, உன்னையும் என்னையும் பிரிச்சே பார்க்க முடியாத மாதிரி என் உடல்லையே பாதி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடல்லையே பாதி கொடுப்பார். அர்த்தநாரீஸ்வர கோலத்தை பூண்ட நாள் அன்றைய நாள். ஆக அந்த கேதாரீஸ்வர நோன்பு அப்படின்றது வந்து பாருங்க, கௌரியை மட்டும் வழிபாடு பண்ற நோன்பு இல்லம்மா, நம்ம பரமேஸ்வரனை வழிபாடு பண்றது. பரமேஸ்வரன் அம்பிகை கும்பிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவனோட உடல்ல பாதி அப்படின்றது அவனோட ஐக்கியமானா அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த காலத்துல தான் வந்து பாருங்க பெண் உரிமை, பெண்களும் சமம், பெண்களுக்கு மரியாதை, இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பெண்களுக்கு மரியாதை கொடுத்தவரும் ஈசன் தான், தன் உடல்ல பாதி கொடுத்தவரும் ஈசன் தான். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உலகத்துல இருக்க வழிபாடுலேயே அதி உன்னதமான வழிபாடு சிவ வழிபாடு அப்படிம்பாங்க. ஆனா அதனினும் ஒரு படி மேல சக்தி வழிபாடு. அது காரணம் என்ன? சக்தி இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா அவகிட்ட இருக்க அத்துணை சக்திகளும் ஈசன் கொடுத்தது. அப்ப யாராவது நான் இப்ப இருக்கேன், என்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னா என்னை விட அதிக பவர் அவங்களுக்கு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஆனா ஈசனுக்கு மட்டும் அப்படி ஒரு தயால குணம். அம்பிகை எனக்கு கீழே இருக்கணும் நான் விருப்பப்படவே இல்லை, அம்பிகை என் தலை மேல இருக்கட்டும், என் கிரீடத்து மேல இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவை ஈசன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல ஈசனோட ஒரு தயால மனசு நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு கதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்களேம்மா சைவ வழிபாடு அதி உன்னதமான வழிபாடு, அதனினும் ஒரு படி மேலே சக்தி வழிபாடு அப்படின்னு. அதுக்கு ஒரு கதையே நான் சொல்றேன். அது என்ன கதை அப்படின்னா, ஒரு ஒரு சக்கரவர்த்தி, பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நகர்வலம் அப்படின்றது போவாங்க இல்லைங்களா? அது எதுக்கு போறாங்க? அவங்களோட நகரத்துல இருக்க மக்கள் ராஜாவை பத்தி சக்கரவர்த்தியை பத்தி என்ன பேசிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்களா, குறை எதுவும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க நகர்வலம் போறது. அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தி நகர்வலம் போறான். நகர்வலம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அம்பிகை கோயில், ஒரு சின்ன கோயில். அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோகிதர் இருக்காரு, அவர் காலை நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப ராஜனுக்கு என்னவோ தெரியல, அந்த அம்பிகையை கும்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இறங்கி அந்த அம்பிகையை கும்பிட போறாரு. கும்பிட போகும்போது மந்திரி கூட போறாரு, சேனாதிபதி கூட போறாரு. இவங்கெல்லாம் மாறு வேஷத்துல தானே போறாங்க. ஆனா அந்த புரோகிதருக்கு தெரியுது அவன் சக்கரவர்த்தி அப்படின்னு. இருந்தாலும் ஒரு காலம் அடக்கல. அப்ப மந்திரி போய் சொல்றாரு, வந்திருக்கவர் வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி, இவரு நகர்வலம் வந்திருக்காரு, நீ எழுந்து அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணு, எழுந்து மரியாதை கொடு அப்படின்னு சொல்றாரு. அவர் எதுவுமே செய்யல, அவர் கம்முன்னு இருக்காரு. அவர் பாட்டுன்னு சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சக்கரவர்த்தி அதை பார்க்கறான். பார்த்துட்டு இவன் என்ன நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றானே, பெரிய சக்கரவர்த்தி இல்லையா, எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு மரியாதை அப்படின்றது ஒண்ணு வேணும் இல்லையா? இருந்தாலும் அவன் கொடுக்க மாட்டேன்றான். ராஜனுக்கு பெருத்த மனம் வருத்தம். என்னடா இவன் ஒரு புரோகிதர் நம்மள மதிக்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூரம் வருது. குரூரத்துல அவர் அம்பிகையை வழிபாடு பண்றாரு. போயிட்டு மந்திரி கிட்ட சொல்றாரு, தூக்க அந்த புரோகிதரை என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்து அப்படின்றாரு. புரோகிதரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது மந்திரி வந்து சொல்றாரு, என்ன முட்டாள்தனம் செஞ்ச, சக்கரவர்த்தி வந்து நிக்கிறான், காலில் விழுந்தியானா உனக்கு கோடிக்கணக்கா காசை கொடுத்துருக்க மாட்டானா, எத்தனை பொற்காசுகள் கொடுத்துருப்பா, நீ சௌகரியமா வாழ்ந்திருக்கலாமே, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமையே உனக்கு இல்லையே, உனக்கு என்ன ஆணவம், நீ பாட்டுன்னு கால் நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ராஜன் கேட்குறான், ஏன் நீ என்னை பார்த்து மரியாதை கொடுக்கல, என்ன நான் தப்பு செஞ்சேன், என்னோட ஆட்சியில என்ன பிழை இருக்கு, ஏன் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்ற அப்படின்ற. அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறார், கம்முனே இருக்காரு. அப்புறம் இவனை வந்து தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவன் மரியாதை கொடுக்க மாட்டேன்றான், தூக்கில் போடுங்க அப்படின் போது திருப்பி அந்த மந்திரி வந்து சொல்றா, வாயை திறந்து ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் காலை மடக்கி ராஜனுக்கு மரியாதை கொடுத்து இருந்தா ராஜனோட தலை சுக்கு நூறா வெடிச்சு இருக்கும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ராஜனுக்கும் மந்திரிக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன எதனால இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அரசனையிலிருந்து ராஜன் கீழே இறங்கி வரான். கீழே வந்து இவன் கிட்ட கேட்கிறான், இந்த புரோகிதர் கிட்ட, ஏன் எதனால நீ அப்படி சொல்ற அப்படின்னா, நான் சக்தி உபாசகர். சக்தி உபாசகர்னா சதா சர்வ காலமும் தேவியினோட மந்திரத்தையே நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கவேன். அப்ப நான் தேவியை தவிர வேற யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரியாதை அப்படின்றது கொடுக்க கூடாது. அப்படி மிஞ்சி நான் யாருக்காவது மரியாதை கொடுத்தேன் அப்படின்னா தேவி குரோதித்தாவா, தேவி கோவப்படுவா, உன்னோட தலை சுக்கு நூறா வெடிக்கும், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் காலை மடக்கல அப்படின்பா. அப்ப அந்த ராஜனுக்கு பெருத்த குற்ற உணர்வு வந்துடுச்சு.
பெருத்த குற்ற உணர்வு வந்து அந்த க்ஷணம் ராஜ்யத்தை விட்டு தொடர்ந்து தேவி உபாசகரா போயிடுவாரு, தேவி வழிபாடுல போயிடுவார். ஆக இது வந்து பாருங்க, அந்த தேவி வழிபாடு நம்மளுக்கு ஈசன் கொடுத்த ஒரு அதிகப்படியான ஒரு விஷயங்கள் தான், வரங்கள் தான். தேவிக்கு அப்படி ஒரு உன்னதமான சக்தியை இதுவும் யார் கொடுத்தது? ஈசன் தான் கொடுத்தா. புரியுதுங்களா? சரி, இதுல இருந்தும் வந்து பாத்தீங்களன்னா நம்மளுக்கு ஈசனோட ஒரு அலாதி கருணை, அலாதி தயை அப்படின்றது தெரியும். சரி, இன்னொரு கதையும் இருக்கு. அது என்ன அப்படின்னா முசுகுந்த அர்ச்சனை அப்படிம்பாங்க. அது என்ன முசுகுந்த அர்ச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை சொல்றேன். அதுலயும் வந்து பாருங்க, ஈசனோட தயால குணம் அப்படின்றது தெரியும். ஈசனோட தயால குணம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஈசனோட ஒரு கருணை அப்படின்றது கடல் மாதிரி. நான் வந்து பாருங்க எல்லளவு தான் எனக்கு தெரியும். ஆனா எல்லளவு தெரிஞ்சதுலேயே நான் வந்து பாருங்க ஒரு வருஷம் சொல்லலாம் ஈசனோட தயால குணத்தை பத்தி. சரி, இப்ப இந்த முசுகுந்த அர்ச்சனைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு முறை என்ன ஆகுது, ஒரு குரங்கு வில்வ மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. உட்கார்ந்துட்டு கீழே ஈசன் நிஷ்டையில இருக்க. குரங்கு இல்லையா, அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு வந்து ஈசன்னு தெரியுமா இல்ல அம்பிகைன்னு தெரியுமா? யாரு தெரியும்? ஈசன் உட்கார்ந்துட்டு நிஷ்டையில இருக்கா. அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணுது? வில்வ இலையை பறிக்குது, மென்னுது, ஈச மேல துப்புது. வில்வ இலைய பறிக்குது, மென்னுது, ஈச மேல துப்புது. அதாவது அது எச்சிப்பட்டு அது அவ மேல துப்புது. இங்கேயும் ஈசனோட ஒரு அதிபயங்கர தயால குணம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பாருங்க. மென்னு ஈச மேல துப்புது, சிலதை பறிச்சு போடுது, கிளைய பிச்சு போடுது, மென்னு துப்புது, இப்படி நிறைய செஞ்சுட்டு இருக்கு. ஈசனோட நிஷ்டை கலையுது. பொதுவா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கோவதானே படுவாங்க. இந்த கோவப்படுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, கோரக்கர் சித்தர் வந்து தவத்துல இருக்கார். தவத்துல இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு காட்டுல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு காட்டுல ஒரு தவத்துல இருக்கார். அப்ப ஒரு கொக்கு மேல பறக்குது. மேல பறக்கிற கொக்கு எச்சத்தை அவர் மேல போட்டுடுது. மேல பறக்கிற குழந்தைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தவம் பண்றாருன்னு தெரியுமா? அது ஒரு பறவை இல்லையா? எச்சத்தை போடுது. எச்சத்தை போட்ட உடனே அவரோட தவம் கலையுது. தவம் கலைஞ்ச உடனே மேல அண்ணாந்து பாக்குறாரு. அந்த கொக்கு எரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவருக்கு தவத்துல இருந்து கலைஞ்ச உடனே பசி நிறைய எடுக்குது. பசி நிறைய எடுத்த உடனே அங்க இருந்து வானம், அதாவது அவங்களாம் பறந்து வருவாங்க சித்தர்கள் இல்லைங்களா? அப்ப பறந்து வந்து பாத்தீங்கன்னா வானலாவி வராரு. வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாரு. பிக்ஷான் தேகி அப்படின்றாரு. யாருமே வரல அந்த வீட்டுல இருந்து. 2வது முறை பிக்ஷான் தேகின்றாரு. அப்பயும் யாரும் வரல. 3வது முறை பிக்ஷான் தேகின்னு சொல்லிட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 3-4 நிமிடம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு தாயார் வராங்க. தாயார் எடுத்து பிக்ஷையை கொண்டு வந்து போட வராங்க. அப்ப கோரக்கர் அந்த அம்மாவை முறைக்கிறாரு. ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு முறைக்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படிங்கிறாங்க. என்னையும் கொக்குன்னு நினைச்சிட்டியா நீனு அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட உடனே கோரக்கருக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படி, எங்கேயோ காட்டுல இருந்தது, நான் பல மைல் தூரம் பறந்து வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன், யாச்சகம் கேட்கிறேன், இந்த அம்மாக்கு எப்படி அப்படி தெரியும், இந்த அம்மாக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த அம்மா யாரு அப்படின்னா வள்ளுவனின் வாசுகி. பொதுவா வாசுகியை பத்தி சொல்லுவாங்க. வள்ளுவன் வந்து அந்த அம்மா கிணத்துல தண்ணி சேர்ந்துட்டு இருப்பாங்களா. சேர்ந்துட்டு இருக்கும்போது வாசுகி அப்படின்னு வள்ளுவர் கூப்பிட்டா அந்த அப்படியே போட்டுட்டு வருவாங்களா. அந்த வாளி கிணத்துக்குள்ள விழாம கட்டுப்பட்டு நிக்குமா அந்த அம்மானோட பதிவிரதை தனத்துக்காக. ஆக இது வந்து பாருங்க, நிஷ்டையில யார் நம்மள நிஷ்டையை வந்து கலைச்சாலும் நம்மளுக்கு கோவம் வரும். இதை எதுக்கு நான் சொல்றேன், கோரக்கருக்கே கோவம் வந்துச்சு. ஆனா அகிலலோக ஐயனுக்கு கோவம் வரல. அந்த குரங்கு அவ்வளோ சேட்டை பண்ணுது. கோவப்படாம என்ன பண்றாரு, கண் திறந்து பாக்குறாரு. கண் திறந்து பார்த்து அந்த குரங்கை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அதை தடவி கொடுத்து அதை கொஞ்சி அதுக்கு பழம் கொடுத்து, அடுத்த ஜென்மத்துல நீ எனக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ண, அது அர்ச்சனை பண்ணல, கடிச்சு மென்னு எச்சிலோடு துப்புச்சு, ஆனா அதை அர்ச்சனையா ஏத்துக்குனா ஈசன். என்ன சொல்றா, நீ அர்ச்சனை பண்ண, அதனால அடுத்த ஜென்மத்துல நீ பெரிய சக்கரவர்த்தியாவ, உனக்கு இந்த ஜென்மத்திலேயே பேசுற திறனை நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. உடனே அந்த குரங்கு பேசுது. ஐயையோ ஈசா, எனக்கு அதுக்கு ஞானம் வந்துருச்சு இல்லையா, இவர் தான் பேசுற திறமை ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா. அப்ப அது சொல்லுது, ஐயா ஈசா, எனக்கு மனுஷங்க ஒரு வாழ்க்கையே எனக்கு வேணாம். ஏன்னா மனுஷங்க நன்றி கெட்டவங்க, அவங்க வந்து இறைநிலையை மறந்தவங்க, தனக்கு வேணும் அப்படின்றதுக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவங்க மனுஷங்க. ஆக எனக்கு மனுஷங்க வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாரு, இல்ல நீ பெரிய சக்கரவர்த்தியா இருந்து எல்லாருக்கும் நல்லது செய்யி அப்படின்றாரு. அப்ப அந்த குரங்கு சொல்லுது, சரி நான் சக்கரவர்த்தியா இருந்தா கூட ஒரு பெரிய வந்து வாழ்க்கை, ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் எனக்கு இதே முகத்தை கொடு, எனக்கு இந்த குரங்குனோட முகத்தையே கொடு, எனக்கு என்னோட நிலைமை மறக்காம இருக்கிறதுக்கு, எனக்கு ஆணவோன்றது என் தலைக்கு ஏறாம இருக்கிறதுக்கு எனக்கு இந்த முகத்தையே கொடு அப்படின்னு வேண்டுவாரு. அதனால முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா முகம் குரங்கு முகமா இருக்கும்.
முகம் குரங்கு மனித உடல், இதுதான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அதனால இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில்ல முசுகுந்த அர்ச்சனை அப்படின்றதும் செய்யறது உண்டு. அந்த முசுகுந்த அர்ச்சனைனா என்ன அப்படின்னா வில்வத்தை போட்டு அர்ச்சனை செய்யறது. பொதுவா ஈசனுக்கு வில்வத்தை போட்டு அர்ச்சனை அப்படின்றது வில்வாஷ்டகம்ல அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. கோடி கன்யா மகாதானம் ஏக்க பில்வம் சிவார்ப்பணம் அப்படிம்பாங்க. ஒரே ஒரு வில்வத்தை நீ வந்து ஈசனுக்கு அர்ச்சனை பண்ற அப்படின்னா கூட கோடி கன்யாக்களை நீ வந்து தானம் பண்ணதனோட பலன் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கோடி கன்யாக்கள் தானம்லாம் இருக்காமா? இருக்கு. அதாவது அஸ்வத்தை தியானம் பண்றது, குதிரைகளை தானம் பண்றது, கன்யாக்களை தானம் பண்றது, இந்த மாதிரி பலவிதமான பசுக்களை தானம் பண்றது, இந்த மாதிரி பலவிதமான தானங்கள் இருக்கதான் செஞ்சுச்சு. அதாவது ராவணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்றளவும் ராவணனை போல சிறந்த பக்தன் சிவபக்தன் பூமியில பிறக்கல, இனி பிறக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு ராவணனுக்கு ஈச மேல பக்தி அதிகம். ஈசனால அவன் வாங்கின வரம் அப்படின்றது அலாதி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ராவணனை வந்து பாருங்க பல சூழ்ச்சிகள்னால வீழ்த்தினாங்க. அதுக்கு வந்து ராவணன் வீழ்ந்ததற்கு முக்கிய காரணம் விபீடனன், ஹனுமன், இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஜாம்பவானின் புத்தி, இப்படி நிறைய சொல்லலாம். சரி, ஆக இப்ப அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியை வீழ்த்தினது ஒரு மானுடனா அப்படின்னு சொல்லிட்டு மண்டோதரிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். அப்படிப்பட்ட மானுடனை நம்ம பார்க்கணுமே, ரகுவம்ச நாயகன் சொல்றாங்களே அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே அவருக்கு திறமை இருக்கா, அவர் அதீத பராக்கிரமசாலியா பார்க்கலாம் அப்படின்னு மண்டோதரிக்கு ஒரு ஆசை எழுதுனால அவ வரா. வரும்போது பாருங்க, பொதுவா மண்டோதரி சிறந்த பதிவிரதை. அவளுக்கு அதாவது ராவணனோட அதீத பலம் மண்டோதரியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஆக மண்டோதரி வரும்போது என்ன பண்ற, கடல்ல வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சி திரும்பி வரா மாதிரி அவங்களுக்கு ஏகப்பட்ட வரங்கள் இருக்கு. புஷ்பக விமானம் அந்த காலத்திலேயே வச்சிருந்தது ராவணன் தான் இல்லைங்களா? ராவணனை பத்தி நிறைய நம்ம பேசலாம், அது இன்னொரு பதிவுல பார்க்கலாம். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராவணனோட நிறைய நெகட்டிவ் நம்ம தெரிஞ்சிருக்குமே தவிர அவனோட பாசிட்டிவ் நம்மளுக்கு நிறைய தெரியவே இல்லை. அவனோட பராக்கிரமங்கள் அப்படின்னா ஒரு நாளாவது சொல்லி ராவணன் வந்து பாருங்க ராவண சம்மிதை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அந்த ராவண சம்மிதையில ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி, அதாவது ஒரு சாதாரண பக்தன் கூட வந்து பாத்தீங்கன்னா காளியை பார்க்க முடியும், ஒரு சாமானிய மனுஷன் தாராவை பார்க்க முடியும், ஒரு சாமானிய மனுஷன் காக்கா கிட்ட பேச முடியும். இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. காளியை பார்த்து காளியை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா காளி கிட்ட நீங்க என்னென்ன வரத்தை வாங்கிட்டு அவளுக்கு ரத்தம் கொடுக்கணும், இப்படி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மனசு அப்படின்றது ராவணனுக்கு உண்டு. அந்த தயால மனசு. அது எதனால அப்படின்னா அவன் நிறைஞ்ச சிவபக்தன். சிவனை யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ சிவனை மாதிரியே குணம் அப்படின்றது நமக்குள்ளேயும் வந்துடும். இது ராவணனை விடுங்க, நம்ம கூட வந்து பாருங்க தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாளா நீங்க சில மாதங்களா சிவ வழிபாட்டுல இருக்கீங்க அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வள்ளலார் சொல்லுவார் பாத்தீங்களா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்மளோட மனசும் வந்து பாருங்க ஒரு உயிர் கஷ்டப்படுது, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுது, ஏதோ ஒரு நோயினால கஷ்டப்படுது அப்படின்னும் போது நம்ம மனசு பாரமாவும் நம்ம கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரும். அது எதனால அப்படின்னா ஈசனை நம்ம வழிபாடு பண்ணா நம்மளும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பே சிவம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அன்பினோட உருவமா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம திரும்பி வந்து பதிவுக்குள்ளே வரலாம். ஆக அந்த அம்மா வராங்க. வரும்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உட்கார்ந்துட்டே இருக்காரு. திரும்பி பார்க்கறாரு, ஒரு பெண்ணனோட நிழலை பார்க்கறாரு. பெண்ணனோட நிழலை பார்த்த உடனே அந்த நிழல் நம்ம மேல பறக்கூடாது அப்படின்னு இப்படி உட்கார்ந்துருந்தவர் இப்படி திரும்பி மாத்தி உட்காருவார். இதை பார்த்த உடனே மண்டோதரிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என் கணவர் சாமானிய மனுஷர் கையால இறந்தாரோ நான் வருத்தப்பட்டேன், ஒரு பெண்ணனோட நிழலையே தீண்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அதி உத்தமமான மனிதனோட கையால என் கணவர் மாய்ந்தது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை கும்பிட்டுட்டு போவான். இந்த கதை வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இன்றளவும் ராவணனை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு யாரும் பிறக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ராவணன் எதனால அவ்வளோ பராக்கிரமசாலியா இருந்தா, மிருத்யு தேவியே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போட்டவன். மிருத்யு தேவி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் மரணம் வருது பாத்தீங்களா, அந்த மரணத்தை நிர்ணயிக்கிறவ தான் மிருத்யு தேவி. அந்த மிருத்யு தேவியை எதிர்த்து சண்டை போடுவான். அதாவது 9 கிரகங்கள்லயும் வந்து ஒரே நேர்கோட்டில் அவனோட ராஜ்யத்துல கட்டி போடுவான். சனியை சிறை வச்சான். புரியுதுங்களா? இப்படி அதி பராக்கிரமசாலியான ராவணன் அத்துணை பராக்கிரமும் கிடைச்சது யாருனால? பரமேஸ்வரனால. பரமேஸ்வரனோட ஒரு தயால குணம், என்ன கேட்டாலும் நீ கொடுப்ப அப்படின்றது அவன் கேட்டதெல்லாம் பரமேஸ்வரன் கொடுத்தான். கொடுத்ததுனால அவனை வீழ்த்துறதுக்கு பல சூழ்ச்சிகள் நடந்தது. அவன் என்ன பண்றான், ராவணன் நிகும்பலா ஹோமம் நடத்தணும், இந்திரஜித்தை லக்ஷ்மணன் வீழ்த்தக்கூடாது. ஏன்னா இந்திரஜித்துக்கு மாதிரியே லக்ஷ்மணனுக்கும் அதாவது அதி பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லலாம்.
ஆக இந்திரஜித்தை வீழ்த்தக்கூடாது நிக்கும்பலா ஹோமம் நடத்துறான். அந்த நிக்கும்பலா ஹோமத்தை தடுத்து நிறுத்துறாங்க முத்திரையை மாத்தி. அதுக்கு ஹனுமன் பெரிய பங்கு வைக்கிறான். சூரியனை வந்து பாத்தீங்கன்னா அகத்திய முனிவர் ஆதித்த ஹிருதயம் கொடுத்தாரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு. அதனால சூரியனோட ஒரு உதவி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அம்பிகை ஸ்வயம் என்ன பண்றா, மாசாணியை உற்பத்தி பண்றா. மாசாணி தாயாரை வச்சு வீழ்த்தறதுக்கு, ராவணனை வீழ்த்தறதுக்கு, இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு ராவணனை வீழ்த்தறதுக்கு. அதனால ராவன் வீழ்த்தப்பட்டான் அப்படின்னு சொல்லலாம். இத்துணை ஒரு வரங்களும் பாத்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வீழ்த்த முடியாத அளவுக்கு அத்துணை வரங்களை வச்சிருந்தவன் தான் ராவணன். அத்தனையும் யாருனால கிடைக்கப்பெற்றா அப்படின்னா பரமேஸ்வரனால கிடைக்கப்பெற்றான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்க அம்மா, நீங்க சொன்னது எல்லாமே புராண ஒரு எடுத்துக்காட்டு சொல்றீங்களேம்மா, இன்றளவும் அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, ஈசனை தொடர்ந்து வழிபாடு பண்ணி பாருங்க. ஆனா இப்ப நிறைய பேர் ஈசனை வழிபாடு பண்றதுக்கே பயப்படுறீங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம், எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், ஈசனை கும்பிட்டோம் அப்படின்னா ஈசன் பெருசா சோதிப்பாமா அப்படிம்பாங்க. ஈசன் கஷ்டத்தை கொடுப்பான். சோதிப்பான்றதுல கூட தப்பு இல்லைங்க. ஈசனை கும்பிட்டா ஈசன் கஷ்டத்தை கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஈசன் கஷ்டத்தை கொடுக்கறது இல்லம்மா. பொதுவா வந்து பாருங்க, உங்களை சுத்தி இருக்க கஷ்டத்தை தெரிய வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எதுவும் எவ்வளவு நேரத்துல சட்டுன்னு தெரிய வச்சிடும். இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்துல சொல்றேன். அதாவது ஒரு அம்மா இருக்காங்க, 15 வருஷமா ஏன் புருஷன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னே நினைச்சு புருஷன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. பெண்கள் பொதுவா அப்படித்தானே நினைப்பாங்க. நம்ம சார்ந்து இருக்கவங்க, நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு தான் பெண்களுக்கு ஒரு நினைப்பு அப்படின்றது இருக்கு. அதுவும் புருஷன் அப்படின்னா எல்லா புருஷனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவிமார்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா தான் நினைக்கிறாங்க. தப்பு இல்லை. அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க ஒரு அம்மா வந்து பாருங்க, ஒன்றும் இல்லம்மா, ஒரு வாரம் தொடர்ந்து சிவனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும், அவங்க புருஷன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இல்லை அப்படின்றது. அவரு கிருஷ்ண பரமாத்மாவனோட லீலைகள் எல்லாம் செய்வாரு அப்படின்றது தெரிய வரும். அப்ப தெரிஞ்ச உடனே அந்தம்மா என்ன நினைப்பாங்க, ஐயோ ஈசனை கும்பிட்ட பின்னாடிதான் எங்க வீட்டுக்கார் இப்படி மாறிட்டாரு. அது 15 வருஷமா உங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த உண்மை ஒரு வாரத்துல ஈசன் காமிச்சு கொடுப்பார். ஈசனை வழிபாடு பண்ணும்போது கஷ்டம் வர்றது இல்லை, உங்களை சுத்தி இருக்க கஷ்டம் தெரியுது. பொதுவா நம்ம என்ன பண்றோம், ஒரு வெள்ளை கலர் கண்ணாடி போட்டிருக்கோம். நமக்கு வெள்ளை கலர் கண்ணாடி போட்டுட்டு சுத்தி இருக்கிறதெல்லாம் வெள்ளை அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கண்ணாடியை கழட்டணும் அப்படின்னா சுத்தி இருக்கிறது மஞ்சளா பச்சையா நீலமான்றது நல்ல தெளிவா தெரியும். ஆக அந்த கண்ணாடியை கழட்டுற வேலையை பரமேஸ்வரன் செய்வாரு. ஈசனை வழிபாடு பண்ணி ஒரு வாரம், அதிகபட்சம் 10 நாள், மிஞ்சி போன சில மாதங்கள்ல உங்களை சுத்தி யார் என்ன, யார் எப்படிப்பட்டவங்க, யாரை நீங்க நம்பலாம் நம்பக்கூடாது, வாழ்க்கைனா என்ன அத்துணையும் ஈசன் புரிய வச்சிடுவா அப்படின்னு சொல்லலாம். இதனால நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, ஈசனை கும்பிட்டா கஷ்டம் வருது, ஈசனை கும்பிட்டா கஷ்டம் வருது. ஈசனை கும்பிட்டா கஷ்டம் வர்றது இல்லை, உங்களுக்கு இருக்கிற அத்துணை கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணுவாரு. உங்களுக்கு எதெல்லாம் சிற்றின்பமா இருந்துச்சு இதெல்லாம் சிற்றின்பம், பேரின்பம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு காமிப்பாரு. அதே மாதிரி பேரின்ப நிலையை அடைய வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக சிவ வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்க ரொம்ப எளிமையான வழிபாடு. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சிவ வழிபாடுன்னு சொன்னீங்க, சிவனை எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லவே இல்லையேம்மா அப்படின்னு தோணும். சிவனை நீங்க எப்படி வேணா வழிபாடு பண்ணலாம், எப்படி வேணா வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது கண்ணப்பனோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்ணப்பன் ஒண்ணுமே பண்ணல, 7 நாள்ல ஈசனை அடையலையா, எப்படி அடைஞ்சான், ஒரு குழந்தை. கண்ணப்பன் யாரு, பூர்வ ஜென்மத்துல அர்ஜுனன். பூர்வ ஜென்மத்துல அர்ஜுனனா பிறந்து ஈசனை பார்த்து பாசுபதாஸ்திரம் பெற்றவன் தான் அடுத்த ஜென்மத்துல கண்ணப்பனா பிறக்கிறான். வேடுவ குலத்துல ஒரு குழந்தை பிறந்து என்ன பண்ணுது, அது வேட்டையாட போகும்போது பார்க்குது ஒரு சுவாமி, அதாவது ஒரு முனிவர் என்ன பண்றாரு, அந்த ஈசனை வந்து வழிபாடு பண்றாரு. அதை பார்த்த உடனே அந்த முனிவர் கிட்ட கேக்குது, இது யாரு அப்படின்னு கேக்குது. இது சாமி அப்படின்ற. சாமினா என்ன அப்படின்னா, சாமி தான் உனக்கு எல்லாம் நல்லது செய்வாரு அப்படின்னு அவர் போயிடுறாரு. போயிட்ட உடனே இந்த குழந்தைக்கு தெரியல, இதுக்கு படிப்பறிவு இல்லை, இதுக்கு ஞானம் இல்லை, ஆனா அது புத்திசாலியா இருக்கு, அதுக்கு உண்மையான அன்பு இருக்கு. அது என்ன பண்ணுது, இவர் தான் சாமி. அந்த ஒரு நாள் பாக்குது, அந்த முனிவர் என்ன பண்றாரு, அவருக்கு அபிஷேகம் வைக்கிறாரு, பூ வைக்கிறாரு, வழிபாடு பண்றாரு, நிவேதனம் அப்படின்னு வைக்கிறாரு, கும்பிடுறாரு. இந்த குழந்தை என்ன பண்ணுது, அவரு நிஷ்டைக்கு போயிட்டாரு, தியானத்துக்கு போயிட்டாரு. இந்த குழந்தை என்ன பண்ணுது, போது பன்னியை கொள்ளுது, பன்னிக்கறியை கட் பண்ணி கொண்டாந்து, அதாவது சின்ன துண்டு கொண்டாந்து ஈசன் முன்னாடி வைக்குது. அதுக்கு தெரியல, அது அங்கேயே இருக்கு, சாமி மேல அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டார்ல, அதனால அங்கேயே இருக்கு அந்த குழந்தை. அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்துலயே அங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டாய்லெட் போகுது, இங்க யூரின் போகுது, இங்க போகுது, வேட்டையாடி வந்து ஒரு பன்னிக்கறியை கட் பண்ணி அவனுக்கு பச்சை கறியை நிவேதனம் பண்ணுது. தலையில பூ சொரின்னு வருது, அவன் தலையில வைக்குது. இப்படி அந்த குழந்தை தண்ணியை வாயில வந்து பிடிச்சிட்டு வருது, ஆத்துல இருந்து வாயில பிடிச்சிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுது, இத்தனையும் பண்ணுது. அப்ப அந்த முனிவர் வந்து பாக்குறாரு, வந்து பார்த்தா
ஈசன் சிவலிங்கத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வெறும் கழிவுகளா இருக்கு, மலமா இருக்கு, மலம் இருக்கு, நடுவுல பன்னிக்கறி இருக்கு. ஐயோ என்ன பாவம் பண்றான் இவன் அப்படின்னு வருத்தப்பட்டு ஈசன் கிட்ட சொல்றாரு, இது என்ன இது கொடுமை, உன்னோட இடத்துல இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த குழந்தை, இது எப்படி அது அப்படின்னு சொல்லும் போது ஈசன் சொல்றான், இல்ல நீ போய் மறைஞ்சு நின்னு பாரு, அவனோட பக்தி உனக்கு புரியும் அப்படின்றாரு. போய் மறைஞ்சு ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்னு பாக்குறாரு. அப்ப அந்த குழந்தை வருது. அது தினம்தோறும் செய்யற மாதிரி அது என்ன பண்ணுது, காதுல இருந்து பூவை தூக்கி ஈச மேல வைக்குது, வாயிலேருந்து அந்த தண்ணியை ஊத்துது, எச்சி தண்ணியை ஊத்துது, பன்னிக்கறியை வைக்குது. ஒரு நாள் பன்னிக்கறி, ஒரு நாள் புறாக்கறி, அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குதோ வேட்டையாடுதோ அது கொண்டு வந்து வைக்குது. வைக்கும்போது ஈசன் கண்ணுல இருந்து ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்தவுடனே அது பாக்குது, ஐயோ ஈசன் என் சாமி கண்ணுல இருந்து ரத்தம் வருதே, என்ன பண்றது, நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒண்ணுமே பண்ண மாட்டோம், பயந்து ஓடி வந்துருவோம், அது வேற. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது, அதனோட அந்த அம்பை எடுக்குது, அந்த கண்ணை எடுத்து அந்த கண்ணுல அப்புது. அப்பன பின்னாடி அந்த ரத்தம் வர்றது நின்றுடுச்சு. உடனே சந்தோஷப்படுது, அதுல வலி துடிக்குது, ஆனாலும் சந்தோஷப்படுது, ஐயா என் சாமி கண்ணுல இருந்து ரத்தம் வர்றது நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் ஈசன் தான் தெரியும் இல்லையா, பித்தன் இல்லையா அவன், அவன் என்ன பண்றான், இன்னொரு கண்ணுல இருந்தோ ரத்தம் வர வைக்கிறான். அப்ப அம்பிகை சொல்றா, சாமி போதும் நிறுத்து, அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தாத, என்னால தாங்கல அப்படின்றா. இரு, அந்த குழந்தையினோட பக்தி உனக்கு புரிய வைக்கிற தேவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இன்னொன்னு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. அப்ப இந்த குழந்தை பாக்குது, ஐயோ இன்னொரு கண்ணும் ரத்தம் வருது, என்ன பண்ணலாம், இந்த கண்ணு நோன்னா எப்படி நான் வைப்பேன், அந்த இடத்துல கரெக்டா வைக்கணும் இல்லையா, கண்மலர் இருக்க இடத்துல நான் கண்ணு வைக்கணும் இல்லையா. அந்த குழந்தையினோட காலை எடுக்குது, அந்த கண்மலர் இருக்க இடத்துல அதுக்கு வந்து அதனோட கட்டை விரலை வச்சு அமுத்திட்டு இந்த கண்ணையும் எடுத்து அந்த இடத்துல கால் மேல வைக்குது. வச்ச உடனே ஈசன் நிக்கிறான் முன்னாடி நின்று, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அப்படின்றது கொடுக்குறான். இதை உணர்த்தும் விதமாக தான் இப்பயும் காலாஸ்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கண்ணப்பர் மலை இருக்குது, போனால் நம்ம கீழே ஈசனை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். அதாவது காலத்திநாதரையும் ஞான பிரசுன்னாம்பிகை தாயாரை மட்டுமே பார்த்துட்டு வருவோம். மேலே கண்ணப்ப மலை இருக்குது, அங்கே அவன் 7 நாளில் மோட்சம் அடைஞ்சதுக்கான ஒரு வரலாறும் இருக்கும். அங்கேயும் ஈசன் இருப்பான், அவன் வழிபட்ட ஈசனும் இருக்கான். போய் பார்த்துட்டு வாங்க மக்கள் நீங்கள் போனீங்க அப்படின்னா. ஏன்னா அதெல்லாம் வந்து பாருங்க ஈசன் மேலே இருக்க பக்தி அப்படின்றது உணர்த்தும். அதுக்கும் மேல இந்த காலத்திநாதருக்குன்னு ஒரு கதை இருக்கு, தெரியும் இல்லைங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது காலத்திநாதர் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்றது தான் தெரியும் இல்லைங்களா. அது விலங்குகளால் ஏற்படக்கூடிய அத்துணை தோஷத்தையும் போக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த யானையினால தோஷம் இருக்கு, கரடினால தோஷம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குதா, எரும மாட்டுனால தோஷம், இப்படி பல விஷயம் இருக்கு. எல்லா விலங்குகள்னால ஏற்படக்கூடிய தோஷத்தையும் போக்க வல்ல ஸ்தலம் அப்படின்றது காலத்தி. அதுக்கு வந்து பாருங்க அங்க ஒரு கதையை அங்கேயே வரைபடமா போட்டிருப்பா, நீங்க போனீங்களான்னா தெரியும். அதுக்கும் மேல தலவரலாறு புத்தகம் நீங்க வாங்கினீங்களான்னா அந்த தலவரலாறுல அழகா போட்டிருப்பான். ஒரு முறை என்ன ஆயிருக்கு, ஒரு யானை ஈசன் மேல அதீத பக்தி அதுக்கு, அதனால அதனோட துந்தி கையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூ வச்சுட்டு தினம்தோறும் வழிபாடு பண்ணிட்டு போகணும் அப்படின்றது அதுக்கு ஆசை, அது செய்யுது. அதே மாதிரி ஒரு நாகப்பாம்புக்கும் ஈசன் மேல அலாதி பிரியம். அந்த காலத்திநாதரை வழிபாடு பண்றாங்க, அந்த யானையும் வழிபாடு பண்ணுது, அந்த நாகமும் வழிபாடு பண்ணுது. அந்த நாகம் வந்து வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, நாகம் மாணிக்கத்தை கக்கும் இல்லைங்களா. அந்த நாகம் ரொம்ப நாள் ஒருத்தவங்களை தீண்டாம நாகம் வந்து பாத்தீங்கன்னா அதனோட விஷத்தை சேர்த்து வைக்கும் போது அது மாணிக்க கல்லா வரும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆக அந்த நாகம் அதனோட ஒரு பூஜை விதி என்ன அப்படின்னா, அந்த மாணிக்கத்தை சிவலிங்கத்துக்கு மேல வச்சு கக்கி வச்சு வழிபாடு பண்ணிட்டு போறது. இதுதான் வந்து அதனோட ஒரு இதுவா இருக்கு. அது பூவை கொண்டு வந்து வைக்குது, 2 பூவை வைக்குது, மாணிக்கத்தை கக்கி வைக்குது, வழிபாடு பண்ணிது, திருப்பி போகுது. இந்த மாதிரி இது தினம்தோறும் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அது வச்சிருக்க பூவெல்லாம் கீழே செதறி இருக்குது, மாணிக்கம் எங்கேயோ தெரிச்சு ஓடி இருக்கு. இதை பார்த்த உடனே நாகத்துக்கு கோவம், யார் இந்த மாதிரி பண்றாங்க, மறைஞ்சு நின்று ஒரு நாள் பாக்குது. மனுஷங்களை மாதிரியே அதுக்கும் ஒரு புத்தி. மறைஞ்சு பார்க்கும்போது யானை வருது, அது வச்சிருந்ததெல்லாம் களைச்சி ஊத்துட்டு அது அபிஷேகம் பண்ணிட்டு அது வந்து கும்பிட்டுட்டு போறத பாக்குது. பார்த்த உடனே பொதுவா நாகத்துக்கு அத ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாம்புக்கு பாலூத்தி வளர்த்துட்டோமேப்பா அப்படிம்பாங்க. ஆக்ரோஷம் அப்படின்றது ஜாஸ்தி. ஆக ஃபெரோஷியஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆக குரோதம் ஜாஸ்தி. அப்ப அது என்ன பண்ணுது, இன்னொரு நாள் அந்த யானை வந்து ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த துந்தியில, அதாவது அது ஊத்தும் போது என்ன பண்ணுது, அதனோட மூக்குக்குள்ள இந்த பாம்பு உள்ள நுழைஞ்சிடுது. உள்ள நுழைஞ்ச உடனே யானை தாங்க முடியாம துடிக்குது. அந்த நுழைஞ்சு பயங்கரமா வலி கொடுக்கும் இல்லையா, துடிக்குது. துடிக்கிறது தாங்காம, அந்த வலி தாங்காம போய் செவுத்துலையும் பாறையிலையும் அந்த யானை இடிச்சு அதோட உயிரை இழக்குது. உயிரை இழக்கும் போது ஈசனுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகுது. ஈசனும் அம்பிகையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர எழுந்தருளி அந்த யானைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்கும் மோட்சத்தை கொடுப்பாங்க. ஆக இது வந்து பாருங்க, யானை வழிபட்ட இடம், பாம்பு வழிபட்ட இடம்,
அதுக்கும் மேல வந்து பாருங்க புலி வழிபட்ட இடம் அப்படின்றதுலாம் இருக்கு. நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து உத்திரமேரூர் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா புலி ஈசனை வழிபட்ட இடம் அப்படின்ற ஒரு ஸ்தலம் கூட இருக்கு. இது வந்து பாருங்க புலி வழிபாடு பண்றது, யானை வழிபாடு பண்றது, குரங்கு வழிபாடு பண்றது, வண்டு வழிபாடு பண்றது, இப்படி இப்படி நம்ம பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை ஜீவராசிகளும் வழிபாடு பண்றது யார அப்படின்னா எம்பெருமான் ஈசனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஈசன் அப்படின்னா நம்ம என்ன தாயிலும் சிறந்தது அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்றது இல்லை. ஆனா ஈசனை மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிம்பாங்க. அதுக்கும் மேல சிவனடியார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈசனுக்கு பூ போட்டு நம்ம அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா கூட அன்றளந்த பூவால் உன்னை அர்ச்சிப்பேன் பராபரமே அப்படிம்பாங்க. இப்ப நம்மளுக்கெல்லாம் அந்த பக்தி இருக்கா? இந்த மாதிரி பக்தியெல்லாம் நம்ம கூட ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம யாருக்குமே பக்தி இல்லை அப்படின்றது தானே உண்மை. பொதுவா வள்ளலார் அழகா சொல்லியிருப்பாரு, பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் உற்ற நர்த்தவர் உள்ளிரு தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு இருப்பாரு. ஆக ஒவ்வொரு சிவனடியாருக்கும் தெரியும் நம்ம எது நடந்தாலும் எது நடக்கலனாலும் நம்ம சிவபக்தி உண்மை அப்படின்னா நம்ம எப்பயுமே ஈசனை மறக்க மாட்டோம். ஒரு சில விஷமிகள் கேட்பாங்க, எங்க ஈசனை காமிங்க அப்படிம்பாங்க. காமிக்க முடியாதுமா, காமிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல அதுக்கு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யூ கேன் ஃபீல் இஸ் பிரசன்ஸ் எவ்ரிவேர் பட் யூ கான் see him அப்படிம்பாங்க. நம்ம ஈசன் இருக்கான் 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 அப்படின்றத அவன் நம்மளுக்கு காமிச்சிட்டே இருப்பான், உணர்த்திட்டே இருப்பான். ஆனால் நம்மளால பார்க்க முடியாது. பார்க்கவே முடியாதா? பார்க்க முடியும். ஆனால் பார்க்க முடிஞ்சவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர். நான் ஈசனையே பார்த்துட்டேன், அப்புறம் இந்த பூலோகத்துல எனக்கு என்ன வேலை? எனக்கு உடலே பாரமா போச்சு, நான் சமாதி நிலை போறேன், இல்லை சித்தம் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு போயிடுறேன் அப்படின்றது தான் உண்மையான சிவபக்தி. உண்மையான சிவபக்தி அப்படின்றது ஈசன் நம்ம கூடவே இருக்கான், நம்மளை வழி நடத்துறான், எல்லா நேரத்துலையும் நம்மளை காப்பாத்துறான் அப்படின்றத ஈசன் காமிச்சிட்டே இருப்பான். இது நீங்க எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. சரி, அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி தினமான இன்றைய நாள் ஈசனை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க. எப்படி வழிபாடு பண்ணலாம்? நம்ம பெருசா வந்து ஈசனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. அதாவது பெருசா ஈசனோட பலன் தரும் பதிகங்கள் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஈசனோட பலன் தராத பதிகம் ஏதாவது இருக்காமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாதுமா. காரணம் என்ன அப்படின்னா ஈசனை நினைச்சாலே அவன் கொடுத்துருவான். அப்ப அவனோட பதிகத்தை பாராயணம் பண்ணும்போது கொடுக்காம இருப்பானா? அதுக்கு பல வரலாறுகள் இருக்கு, பல வரலாற்று கதைகள் இருக்கு. இருந்தாலும் நேரம் இல்லை இல்லைங்களா நம்மளுக்கு. அது இன்னொரு முறை கூட நம்ம கலந்து பேசிக்கலாம், சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட ஈசனை நம்ம நமசிவாய 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 நமசிவாய் அப்படின்னு பஞ்சாட்சரம் ஒன்று நம்ம சொன்னா போதும்மா, உலகத்தில் உள்ள அத்துணையும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 64 போகங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். உலகத்தில் உள்ள அத்துணை யோகங்களும் போகங்களும் நமக்கு கிடைக்க ஒரே ஒரு உன்னதமான மந்திரம், உலகத்திலேயே அதி அற்புதமான மந்திரம், ஈடு இணையில்லாத மந்திரம் என்ன அப்படின்னா பஞ்சாட்சரம் நமசிவாய் நமசிவாய் என்ற மந்திரம். ஆக இன்றைய தினம் உங்களால பொதுவாக இன்றைய தினம் வந்து பலவிதமாக நம்ம ஈசனை வழிபாடு பண்ணலாம். ஒன்று ஈசனோட பெருமைகளையும் அவனோட அற்புதங்களையும் அவனோட திருவிளையாடல்களையும் கேட்கறது, காது வழியா கேட்டு சந்தோஷம் அடையிறது. இன்னொன்று வாய் வழியா நம்ம படிக்கிறது, இல்லைன்னா மனதளவழியாவது நமசிவாய நமசிவாயன்னு சொல்றது. அதுக்கும் மேலே பூஜைகள் அவனுக்கு செய்யறது. இதில் எது உங்களுக்கு முடியுமோ செய்யுங்க. நிறைய பேர் வீட்டில் தனிச்சு செய்யும் போது நம்மளால முடியாது, நம்மளுக்கு தூக்கம் வரும் இல்லைங்களா? எல்லாரும் தூங்குவாங்க, கணவர் தூங்குவார், குழந்தைங்க தூங்குவாங்க, நம்மளுக்கும் தூக்கம் வரும். அப்போ கோயிலில் போயிட்டு நம்ம உட்காரலாம். இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் இது எது செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மடங்கு செய்கிறோம் அப்படின்னா 10,000 மடங்கு பலன் அப்படின்றது ஈசனோட அருளால கண்டிப்பா 100% கிடைக்க பெறுவீங்க அப்படின்றது என்னோட அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்றேம்மா. ஆக அதி அற்புத தினமான இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நம்ம ஈசனை வழிபாடு பண்றோம், ஈசனோட கதைகளை கேட்குறோம், ஈசனோட அத்துணை அனுகிரகங்களும் உங்கள் அனைவருக்கும் பெறணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா என்னால முடிஞ்ச அளவுக்கும் நான் பரமேஸ்வரனை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. மகா சிவராத்திரி மாபெரும் சிறப்பு நிகழ்வுகள். டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கௌகி, ஈர்க்கும் மனம் இணையும் சுவை அண்ட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். பவர்ட் பை தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், மயில் மார்க் சம்பாரவை, கோவையின் அடையாளம் மயில் மார்க் சம்பாரவை, ராஜ் ஹியரிங் சென்டர், பிரீமியம் பீப்புள் ஃபார் ஹியரிங் எய்ட்ஸ்.